வணக்கம். சுபிக்ஷா டி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரிஷப ராசிக்கு ஆகஸ்ட் மாத பலன்கள் நம்ம பார்க்கறவங்க இந்த கோச்சாரப்படி இந்த மாதத்துல என்னென்ன கிரக நிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அதனால நமக்கு என்ன பயன் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாகவே ரிஷப ராசியோட அதிபதி பாத்தீங்கன்னா சுக்கிரன். எப்பவுமே ஒரு ஆடம்பரங்கள் நம்ம அதிகமாக இருக்கணும். ரெண்டாவது புதிய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். தெளிவான சிந்தனைகள் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மை எதுனா ரிஷப ராசிக்கு எப்பவுமே இருக்கும். இப்போ உங்கள் ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சூரியனோட வீட்டில் இருக்காரு. சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்காரு. இப்போ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் குருவும் செவ்வாயும் சேர்க்க. இந்த குரு செவ்வாய் சேர்க்க இருக்கும் பொழுது என்னன்னா தெளிவான சிந்தனைகள், அதாவது அசுர ஒரு வீட்டுல தேவ குருங்கிற வந்திருக்காரு. இப்ப தேவ குரு அசுர குருன்னு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது சுக்கிரனுடைய வீட்டுல குரு பகவான் இருக்காரு. இப்ப அந்த குரு பகவான் இருக்கும் பொழுது அந்த குரு நமக்கு நல்லதை பண்ணுவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவ குரு அசுர குருவோட சேரும் பொழுது குரு ஒரு சிந்தனைகளை பாத்துட்டீங்கன்னா அதிகப்படுத்துவார். சிந்தனைகளை அதிகப்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா குழப்பங்கள் உண்டாகும். அது இல்லாம இந்த மாதத்துல குருவும் செவ்வாயும் சேர்க்க. இந்த குரு செவ்வாய் சேர்க்க இருக்கும் பொழுது செவ்வாய் ஒரு கோபக்காரன். நீங்க பாத்துட்டீங்கன்னா குழப்பத்தில் எடுக்கிற முடிவும் அவசரப்பட்டு பேசுற வார்த்தைகளும் அது உங்களுக்கு தப்பா போகலாம். அது இல்லாம உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனோட அதிபதி பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியனோட சேர்க்கு, கடகராசியில சூரியனோட சேர்க்கை இருக்கு. அப்படி சூரியனோட சேர்க்கை இருக்கும் பொழுது நமக்கு கல்வியில மாணவர்கள் பார்த்துட்டீங்கன்னா தலை சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களா கண்டிப்பா வருவீங்க. ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு நீங்க படிக்கிறீங்க, டிஎன்பிஎல் குரூப் 1 குரூப் 2க்கு நீங்க படிக்கிறீங்க, இல்ல கவர்மெண்ட் ஜாப் அரசாங்க உத்தியோகம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க படிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமா இந்த காலகட்டத்தை நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்திக்கலாம். அது இல்லாம உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்க்க. 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான், அதாவது உங்க ராசிநாதன் சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன ஆகும்னா தாய் வகையில இருக்கட்டும், வண்டி வாகன வகைகள் இதெல்லாமே நீங்க புதுசா வாங்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொந்த பந்தத்தை விட்டுட்டு, அப்பா அம்மா விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனைங்க, நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறது அப்படிங்கிற ஒரு போட்டியா நிலவி இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா இப்ப ஒரு அரிய வாய்ப்பு. நினைச்சது எல்லாமே சாதிக்கணும். பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வர வேண்டிய ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கும். அப்படி தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா, உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் கண்டிப்பா இருக்கும். அதனால அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. நிறைய பேர் ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா எப்பவுமே லவ் மேரேஜ் அதிகமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா திருமணத்துல விருப்பப்படி மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்ப அருமையான வாய்ப்பு, திருமண யோகம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி பாத்துட்டீங்கன்னா கடைசி டயத்துல கூட உங்களுக்கு கேன்சல் ஆயிருக்கலாம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் இருந்ததுல இருந்து ஜாதகம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, பொருத்தங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்ததுன்னா பொருத்தங்கள் இல்லாம போயிருக்கும், பொருத்தங்கள் இல்லைன்னா பர்சனை பார்த்தா நல்லா இருந்திருக்கும். இது ரெண்டுமே ஒத்து கடைசி டயத்துல கூட கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்புலாம் இருந்திருக்கும். அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அற்புத பலன். ஏன்னு கேட்டீங்கன்னா வீட்டுல திருமண யோகம் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் வலுப்பெற்று இருக்கிறனாலையும், உங்க ராசியில குரு பகவான் ஜென்ம குருவாம் இருக்கிறனாலையும், சனி வக்கரம் அடைஞ்சிருக்கனால கும்பராசியில சனி வக்கரம் அடைஞ்சிருக்குங்க. இது எல்லாமே உங்களுக்கு அருமையான யோகத்தை கொடுக்கும். அந்த அருமையான யோகத்துல கொடுக்கறதுனால வீட்டுல சுப நிகழ்ச்சியில் கைகூடி வரும். இத்தனை நாள் நம்ம வீட்டுல நல்லது நடக்கலையே, வீட்டுல திருமண பேச்சு எடுத்தாவோ இல்ல சுபகாரியங்கள் பேச்சு எடுத்தாவோ வீட்டுல தடங்கள் ஆயிட்டு இருந்தது. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப அற்புத பலனுங்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க. அதனால நீங்க முழுமையா திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். அதனால அந்த திருமணத்துக்கான ஸ்டெப் நீங்க எடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். மெயினா குழந்தை பாக்கியம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா கல்வி திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குழந்தை தான் எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை வேண்டாம், இல்ல நிறைய பேர் ஐயூ பண்ணி பார்த்துருப்பாங்க, டெஸ்ட் டியூப் பண்ணி பார்த்துருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தடங்களா இருக்கும். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா
உங்க ராசிக்கு விரயஸ்தானத்துல குரு இருந்தது ஒரு காரணம். இப்ப உங்க ராசியிலே குரு ஜென்ம குருவாகவும் வந்திருக்கு. அப்படி ஜென்ம குரு வரும் பொழுது அது உங்க புத்திரஸ்தான அதிபதி வந்து புதன். அந்த புதன் வந்து பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்க்கப்பட்டிருக்கு. அப்படி சூரியனோட சேர்க்கை பெறும் பொழுது சூரியன் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு. அந்த தலைமை தாங்கக்கூடிய பொறுப்போட சேரும் பொழுது உங்க வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்துக்கான வாரிசு கண்டிப்பா கொடுக்கும். அப்படி வாரிசு கண்டிப்பா கொடுக்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இரும்பு சம்பந்தப்பட்டது கலை சார்ந்த தொழிலெல்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 மாதம் வந்து பார்த்துட்டீங்கன்னா தடங்களா இருக்கு. கரெக்டான வருமானம் வந்திருக்காதுங்க. கொடுக்கல வாங்குற விஷயத்துல பிரச்சனைகள் வந்திருக்கும். தொழில்ல வந்து நட்டமாயிருப்பீங்க. கடன் வாங்கி தான் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்ப ஒரு எண்ணங்கள்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது நீங்க இப்ப உங்க மேல தொழில நீங்க நம்பிக்கை வச்சு அதை இறங்கி நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும். அப்படி சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு மாதமா தான் உங்களுக்கு இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால இதை நீங்க முழுமையா பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பா தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நிறைய பேர் வந்து வெளியூர் போய் நம்ம பிசினஸ் பண்ணலாமா, வெளிநாட்டுல போய் பிசினஸ் பண்ணலாமா, நிறைய பேர் வெளிநாட்டுல இருந்துட்டு நம்ம சொந்த ஊருக்கு வரலாமா, இல்ல வெளிநாட்டிலே நமக்கு விசா கிடைக்குமா, கிரீன் கார்டு கிடைக்குமா, அப்படிங்கிறது பல கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இப்ப வந்து அற்புத வாய்ப்பு. இப்ப சப்போஸ் வெளிநாட்டுல வந்து ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருந்தீங்கன்னா கூட இப்ப வந்து பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு நீங்க நோக்கி நீங்க போங்க. அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல வாய்ப்பு தான் இது. அது நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அடுத்து ஹையர் பொசிஷன் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பேர் வந்து தொந்தரவுகள் கொடுத்துருக்கும். பிளட் சம்மந்தப்பட்டது, அலர்ஜி சம்மந்தப்பட்டது, ஸ்கின் ப்ராப்ளம், இது எல்லாமே வந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அந்த உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் கொடுக்கும் பொழுது நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கூட அது சக்சஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலும் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது, நீ சொல்லி நான் கேட்கிறோமா அப்படிங்கிறது இருக்கும். நிறைய பேர் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு குடும்பத்துக்குள்ள இந்த சந்தேகமான குழப்பங்கள், மறு வாழ்க்கை அமையறதுக்கு இதெல்லாமே இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பல பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்ந்து அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புல இருக்குங்க. இப்ப வந்து நம்ம கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. என்னதான் நம்ம கிரகநிலைகளோட கோச்சாரப்படி நம்ம பார்த்துட்டு இருந்தாலும் கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதியில் நமக்கு நல்லா இருக்கணும். நம்ம ஜாதக பலன், நமக்கு கிரகநிலைகளோட பலன் நமக்கு முழுமையா தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சுய ஜாதகத்தை நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய சுய ஜாதகனோட பார்த்து அதனோட வழியில் நீங்க போங்க. அதனோட வழியில் நீங்க போகும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தருவேன். இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.